ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ட்ராயிங் பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ட்ராயிங் மாதிரி, அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது என்ன இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட் அப்படின்னா, எந்த ஒரு பொருளை நம்ம ஒரு பிராண்டுக்காக ஒரு பொருளுக்காக மாற்றி பயன்படுத்த போகிறோம். உதாரணத்துக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா நம்ம மனசில் நினைக்கிறத வரைகிறது தான் ஃபைன் ஆர்ட்ஸ். ஆனால் அந்த வரைகிறதுலே ஏதோ ஒரு பிராண்டுக்காக நம்ம இன்னும் சிறப்பாக அதை வடிவமைத்து அதை பிரிண்ட் பண்ண எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட். உதாரணத்துக்கு இப்போ நான் வரைகிறதுலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் புக் மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட்ஸாகவே வெளியே வருது இல்லையா. இதை ஃபர்தராக எடுத்து நம்ம ஒரு 1000 பிரிண்ட் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி வர விஷயங்கள் எல்லாம் இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிளியர் ஆகிடுச்சா? அதை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முக்கால்வாசி இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான ஷேப்ஸினுடைய ஒரு ட்ராயிங்ஸாக நமக்கு இருக்கும். ஸோ 3 டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணுறது எதுக்குன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும் இல்லையா இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட்டில். அதனால் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கொடுத்துடணுன்னு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகள் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பண்ணுற டெய்லி ட்ராயிங் சேலஞ்ச் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஒரு ட்ராயிங்கை பண்ணலாம் அப்படின்றது தான் தினம் நம்ம கற்றுட்ருக்கோம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட்டை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எந்த இடத்துல யூஸ் பண்ணி இதை பார்டர் டிசைனாக போடலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பூலாம் இப்போ வரைகிறோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு பீஸாக கட் பண்ணி ஒரு பக்கத்தில் மட்டும் வச்சு நீங்கள் அழகான பார்டர் டிசைன்ஸ் வரையலாம். அதில் நம்ம எப்படி கலரிங் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான். இப்போ நான் வந்து ஆரஞ்சு அண்ட் எல்லோ ப்ளூ கொடுக்குறேன் இல்லையா, நீங்கள் வெறும் ப்ளூ கலர் கொடுக்கலாம், வெறும் ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்கலாம், வெறும் ஒயிட்லேயே விட்டுட்டு உள்ளே மட்டும் எல்லோ கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும். அதுக்காக தான் மெயினாகவே இந்த டெய்லி ட்ராயிங் சேலஞ்ச். எந்த ஒரு விஷயத்துலையுமே ட்ராயிங் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னால் முடியலன்னு சொல்லவே கூடாது. பிகாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே நான் இருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட் ட்ராயிங்கில் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. தேஞ்சூர் பெயிண்டிங் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன். கூடவே வந்து நிறைய பேர் நிறைய பெயிண்டிங் ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுவும் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பண்ணலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்ட்டுக்கு ஃபுல்லாக பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த பென்சில் மார்க்கெல்லாம் அழைச்சிட்டோன்னா ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அட்லாஸ்ட் ஃபைனல் பீகாக்காக டார்க் க்ரீன், அதுக்கப்புறமா லைட் க்ரீன், அதுக்கப்புறமா எப்பொழுதும் போல் அந்த மயில் தொகையில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன கலர் நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். பீகாக் ஐஸ்க்கு இந்த மாதிரி எல்லோ கலர், அண்ட் பீக்குக்கு ரெட் கலர், அண்ட் அதோட கொண்டை இருக்கும் இல்லையா அந்த கொண்டைக்கு வயலட் கலர், அதாவது மஜெண்டா. ஸோ இதெல்லாம் நம்ம அழகாக கொடுத்துட்டோன்னா நம்ம ஆர்ட் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் நிறைய இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ட்ராயிங்கும் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். பிகாஸ் நம்ம கலரோடு விளையாடுறோம் இல்லையா, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மெடிசினல் வேல்யூ இருக்குது. ஆரஞ்சு அதிகமாக பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் பவர் வரும், ரெட் அதிகமாக பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சி வரும், கூடவே கோபம் வரும். ப்ளூ பார்த்திங்கன்னா காமிங் நேச்சருடைய கலர், க்ரீன் பார்த்திங்கன்னா பீஸ் அதிகமாக வளர்க்கக்கூடிய கலர், அதாவது அமைதி இருக்கு இல்லையா, பீஸ், அந்த அமைதியை வந்து கொடுக்கறது க்ரீன் கலர். ஸோ ஒவ்வொரு கலரை நம்மளுக்கு பார்க்கும்போதே அதுலேருந்து நமக்கு மெடிசினல் வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆரஞ்சு நிறையா பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு என்ன கிடைக்கும், நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கலரோடு நம்ம விளையாடும் போது, அதாவது விளையாடுறதுனா நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் ரசித்து செய்ய பழகிட்டாலே அதனுடைய ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிக்கும், இந்த மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணும்போது தான். அப்படி பண்ணும்போது நமக்கு லைஃப்லேயுமே எல்லா ரசனையும் வந்துடும். ரசனைகள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்தாலே லைஃப் கலர்ஃபுல்லாக ஆகிடும். சரியா? ஸோ இந்த பீகாக்குக்கு நம்ம பேக்ரவுண்டில் எல்லோ கொடுக்குறோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த பேஜ் முழுக்க. எனக்கும் இந்த ஆர்ட் பண்ணி முடிக்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ கலர் இருக்குது இதில். ஸோ நான் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் இந்த ப்ரஷ் பெனை கையிலேயே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி எடுத்தால் ஒரு சின்ன ஷேடிங் மாதிரி அதுக்கு கிடச்சிது. இது வந்து கலர் பென்சில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம், ஆனால் இது நல்ல எஃபெக்டிவாக நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால் வாட்டர் கலர் கேட்டிருக்கீங்க இல்லையா, அப்கமிங் வீடியோஸில் வாட்டர் கலரும் நம்ம பண்ணலாம். ஏன்னா வாட்டர் கலர் ஐடியாஸ் தான் ரொம்ப முக்கியம். பூக்கள்லாம் எப்படி அழகாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரைகிறது அப்படின்றது மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய நான் சொல்லித்தர போகிறேன். அதனால் ஃபன் பேக்டு, ஃபுல் எனர்ஜி பேக்டு, கலர்ஃபுல்லான இந்த டெய்லி ட்ராயிங் சேலஞ்சை தினமும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு, இன்னமும் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.